பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே ஜீவனுள்ள தேவனை பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் உடைய கிருபை இதுவரை எங்களை வழி நடத்துவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாங்கப்பா. தடைகளை நீக்கி பெரிய காரியங்கள் செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பாட புத்தகத்தில் 467வது பாடல், நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே. பாடல் நல்லா சேர்ந்து கரங்கள் தட்டி பாடி உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலம் எங்கும் ஓங்கிடவே. மனிதராம் எவர் கழித்தார்
அதிசயமானவரே
தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. சொல்லுவேன் நாமே நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரையா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரையா. என்னை கண்டீரையா. எப்படி நன்றி சொல்வேன். என்னை கண்டீரையா. எப்படி நன்றி சொல்வேன். அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நன்றி சொல்வேன். அப்பா நன்றி சொல்லுவோம் அன்பே நன்றி. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அப்பா இயேசப்பா நன்றி அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. யெகோவா ராமா யெகோவா ராமா
ஷாலோம் சமாதானம் தந்தீரே நன்றி செலுத்துவோமா. எல்ரோயி எங்களை கண்ணீரே ஆண்டவரே, நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டார். ஆமென். நமக்கு உதவி செய்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இதுவரை உதவி செய்திருக்கிறார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரை நமக்கு உதவி செய்த தேவன் இனியும் நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்கு துணையாளராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார். அவர் நம்முடைய துணையாளர். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்தி வருகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில வாங்கப்பா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா சொல்லுங்க. நம்மளை எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சந்தோரா கபரதரவா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சொல்லுவோம். கூட இருப்பவரே, எங்கள் குறைகள் தீர்ப்பவரே.
நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினால், மகிமையினால், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லா விடுதலையோடு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா, உம்முடைய வல்லமைக்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா, நீரங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறதற்காக முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துவோமா? சந்தோரா கபாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எவ்வளவோ முயற்சி செய்து முடியாதவைகளை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் உங்களுக்கு செய்ய போகிறார். அவருடைய வல்லமை, ஹல்லேலூயா, தேற்றரவாளர், தினம் தருபவர். ஹல்லேலூயா. அவன் பலம் கொண்டு திடமனதாக இரு. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் be bold and be strong. கர்த்தருக்குள் பலம் கொண்டு திடமனதாக இருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த கால்களிலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா விடுதலையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா? பரிசுத்த ஆவியானவரே நன்றி. சத்துரு வரும்போது வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். ஆவியானவரே சொல்லுவீங்களா? ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே ஷபரா கமகரமா. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் வெள்ளம் போல பலவிதத்தில் நாம் நெருக்கப்படும் போது, பாடுகளை சூழ்ந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற வல்லமை நம்ம பலத்தில் முடியாத தேவ பிள்ளைகளே, சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ள, அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள, தடைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்காக கிரியை செய்கிறார். எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா. அவருடைய கரங்களை நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். அவர் நமக்கு போதுமானவர். ஓ ஜீசஸ், போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை,
கர்த்தருக்கு போதுமானவர். நமக்காக இயேசு சிலுவையில் தண்டிக்கப்பட்டார். நமக்காக இயேசு சிலுவையில் காயப்பட்டார். நாம் மன்னிக்கப்படுவதற்காக, நாம் சுகத்தோடு வாழ்வதற்காக. ஆண்டவருக்கு கைகள் தட்டி நன்றி செலுத்தலாமா? மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாளராக எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுதி இன்னும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்கள் பாவ சாபங்கள், வியாதிகள், தீமைகள் எல்லாம் நீக்கி எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வெற்றியாக ஆசீர்வாதமாக வழி நடத்த எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதுமானவராக எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை சேர்த்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிப்படும், என் தியானத்தை கவனியும். நான் உன்னத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அனுப்பி இரத்த பிரியனையும் சூதுர மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். வலதுகரத்தை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக, சாட்சியாக நிறுத்துவீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு சில ஜெப குறிப்புகளுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலும் முழு உலகத்திலும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறது நாம் அறிவோம். இந்த வேலையில அளவு ஜனங்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை முடிச்சோம்னோமா? பரலோக தகப்பனே, உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலும் சரி, முழு உலகத்திலும் சரி, கொரோனாவினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களை கொஞ்சம் நாம் நினைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் அநேக மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க.
இன்னும் சிலர் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதப்பா, இதெல்லாம் முற்றிலுமா எங்கள் தேசத்தை விட்டு முழு உலகத்தை விட்டு நீக்குங்க ஆண்டவரே சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஜெபம். இதனால அநேக பாதிப்புகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பஸ் ஓடல, ட்ரெயின் ஓடல, ஸ்கூல் திறக்கல, சர்ச் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க திறக்கல, பலவிதமான தடைகள். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். சிலருக்கு வேலை இல்லை, அல்லேலூயா, சம்பளம் குறையாக கொடுக்குறாங்க, அல்லேலூயா, பஸ்ல ட்ரெயின்ல வேலைக்கு போக முடியல, கஷ்டப்படுறாங்க. மக்களுடைய கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான காலத்தை மனதில் கொண்டு எல்லாரும் அல்லேலூயா வலது கரத்தை வைத்து ஜெபம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்பட எல்லாரும் அவையில நிரம்பி ஜெபம். பரலோகத்தாப்பனே, உடைய வல்லமை உலக பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீர்தான் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவன், நீர்தான் அதிசயம் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக ஆண்டவரை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக, சுகம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போக அனுக்கிரகம் செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் அது பரவாமல் பெருகாமல் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதனால் எந்த மக்களும் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை கஷ்டப்படாதபடி கர்த்தர் அனுகூலமாக அவங்களுக்கு துணையாக இருக்கிறதற்காக ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக சீக்கிரத்தில் ஆண்டவரே எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அதிகாரிகள் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேசம் எங்கு நடக்கிற ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரையும் ஊழியக்காரர்கள் குடும்பங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளணும், ஆசீர்வதிக்கணும். நம்ம எல்லாருக்கும் நன்றி செலுத்தலாம். மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷ ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சபை தாங்குகிற மிஷனரி அவங்களுக்காக, கிருபா ஜெயக்குமார் அவங்க ஊழியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாக்க ஜெபிக்கிறோம், நன்மை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்குள்ள இரத்தத்துக்குள்ள மறைந்து பாதுகாத்து நடத்த நாங்கள் முழு இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சபை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்தலாம். கர்த்தருடைய ஒரு பெரிய ரட்சிப்பு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார இருள் அழிந்து போக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்காய், சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையில் ஜெப ஆவியை ஊற்றுங்க, எழுப்புவதின் அக்கினியை ஊற்றுங்க. சபை மக்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். தூரத்தில் இருக்கிற பிரியமான பிள்ளைகளுக்காக, எங்களோடு சமீபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பெயராக பாதுகாத்து, ஆதரித்து, ஆசீர்வதித்து, சாட்சியாக நிறுத்தும்படி ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்துக்குள்ள ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக, அழிவுக்கு தப்புவிப்பீராக, எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கு போனால் வந்தாலும் கரப்புட இருந்து பாதுகாப்பதாக. தீமைகள், பொல்லாப்புகள், விக்கினங்கள் நேராதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. கையின் பிரயாசம், தொழில், வருமானம், வியாபாரம், விவசாயம், எந்த காரியத்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கிறோம். 5 மீனாய் இருந்தால் அதை ஆசீர்வதித்து மீதி எடுக்க வைக்கிற கர்த்தருடைய நிறைவு உண்டாக ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கைகள் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். ஜீசஸ், ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேலையில பலவீனத்தின் மத்தியில கரத்தை வைத்து யார் ஜெபிக்கிறார்களோ அவங்க மேல நம்முடைய வல்லமை அனுப்புங்க. ஆண்டவரே, என்ன ஒரு பலவீனமா இருந்தால், என்ன ஒரு வியாதியா இருந்தால், இன்றைக்கு உங்களுடைய வல்லமையை நீங்க அனுப்பி அவங்கள குணமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சுகமாக்குகிற கர்த்தர் அப்பா. அல்லேலூயா. நானே உன்னை குணமாக்குகிறேன்
குணமாக்குகிற கர்த்தர்னு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனை நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் நீங்குவதாக. பரிபூரண சுக பலன் ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக கைகள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் வலது கரத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் மேலே கரம் இருப்பதாக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவை சாமர்த்தியத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். உயர்ந்த படிப்புக்கு போகிற பிள்ளைகளுக்கு வழிகளை திறங்க, அனுகூலங்களை உண்டாக்க, தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். திருமண வயது வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுக்க ஜெபிக்கிறோம். வேலைக்கு காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேலையை கொடுக்க ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை உண்டு கொள்ளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். கைத்தட்டி நன்றி செலுத்தலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வீட்டிலே சமாதானமும் சுகமும் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீரா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. பேசி ஆசீர்வதிங்க. சாட்சியாக இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நமக்காகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துவோம். உற்சாகம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1, 4, 5 வசனங்கள். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவாராக. உங்களை பாதுகாத்து எல்லாவித நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய சீஷர்களோடு அவர் ஒலிவ மலையிலே போகிறார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த சூழ்நிலை. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தை அவங்களை பார்த்து சொல்றார், யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாட்களே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லாம் சொல்லுவோம், காத்திருங்கள். இந்த நாளிலே கர்த்தருக்கு காத்திருங்கள் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு காத்திருங்கள். அநேக சூழ்நிலையில நம்ம பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பல காரியங்களுக்கு நம்ம போய் காத்திருக்கிறோம். ஃப்ளைட்ல போறதுக்கு ஏரோப்ளேன்ல போய் காத்திருக்கிறோம். பல சூழ்நிலையில பல இடத்துல பல காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். நாம பஸ்ல ஏறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, வேதத்துல நம்ம கர்த்தருக்கு காத்திருப்பது எப்படி என்பது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த கால வேளையிலே நாம் எப்படி கர்த்தருக்கு காத்திருப்பது? ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? கர்த்தருக்கு நாம் எப்படி காத்திருப்பது? காத்திருப்பது என்றால் நாம் என்ன செய்வது? நாம் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருந்து அந்த காத்திருக்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? என்ன ஆசீர்வாதங்களை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார்? அதை இந்த நாளிலே நாம் வேதத்தில் இருந்து நாம் தியானம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருங்க. கைவேத்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாளிலே இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக தரிசனத்திலே காண்பித்தார். கடைசியாக ஒலிவ மலையிலே அவர்களோடு இருந்து கடைசியாக அவர் சொன்னார், நீங்கள் காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்ன வாக்குத்தத்தம்? அல்லேலூயா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கைவேத்தி அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். யோவான் ஜலத்தினால ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஆனால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறுவதற்கு காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மேல் இறங்கி வர வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். You will receive power. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறுவீர்கள். இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சிகளாய், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் இருக்கிற பகுதியிலே, நீங்கள் இருக்கிற தெருவிலே, நீங்கள் இருக்கிற எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த பகுதியிலே, இன்னும் வேதத்தில் வாசிக்கிற உலகம் எங்கிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிற ஜனங்கள், நம்மை பார்க்கிற ஜனங்கள் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லும்படி நம்மை சாட்சிகளாய் மாற்றுவதற்கு தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் தெரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். You will receive power. பரிசுத்த ஆவியை வல்லமை பெறுவீர்கள். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றும். அந்த வல்லமை உங்கள் குடும்பத்தை சாட்சியாக மாற்றும். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். அந்த வல்லமை நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 32வது அதிகாரத்துல வாசிக்கும் போது 15வது வசனம், பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கும்? ஏசாயா 32:15, உன்னதத்தில் இருந்து நம்மே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த கால வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும்போது வனாந்தரத்துல ஒண்ணுமே இருக்காது. வனாந்தரத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. வனாந்தரத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுல ஒரு பிரயோஜனமே வராது. ஆனா செழிப்பான வயல்வெளி மிகுந்த ஆசீர்வாதமான
உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை வனாந்தரத்தை செழிப்பான வயல் வழியாக மாற்றுகிற உன்னதத்தின் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும்போது, உங்கள் மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வரும்போது ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வனாந்தரம் போன்ற சூழ்நிலை செழிப்பான வயல்வெளி போன்ற ஒரு சூழ்நிலையாக மாறும். ஆண்டவர் உங்களை இந்த கால வேளையில ஆசீர்வதித்து நன்மையாக நிரப்ப போகிறார். ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் காத்திருப்பது, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காத்திருப்பது என்றால் என்ன? நாம் எப்படி அவருக்கு காத்திருப்பது? 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுல வாசிக்கிறோம், இவங்க எல்லாரும் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஒலிவ மலையில அவங்க ஏசப்பா சொன்னாரு, நீங்க காத்திருங்கள், பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள்னு சொன்னாரு. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே ஒரு மேகம் அவரை அப்படியே மறைவா கொண்டு போயிடுச்சு. இவங்க பாம்போல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 தேவதூதர்கள் தோன்றி சொல்றாங்க, தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல வாசிக்கிறோம், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவரை அருகே நின்று சொல்றாங்க. வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு எப்படி உங்க கண்ணுக்கு முன்னாடி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மீண்டும் வருவார். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? போய் அவருக்கு காத்துருங்க. இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று நாம் அவருக்காக சாட்சியாக, ஆசீர்வாதமாக, செழிப்பாக வாழ முடியும். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி காத்திருப்பது? வாசிக்கிறோம், அவங்க போய் எருசலேம்ல போய் என்ன செய்யறாங்க? ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் இயேசுவின் சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டார்கள். கவனிக்கீங்க, அங்க இருக்கிற எல்லாரோடும் சேர்ந்து ஒருமனப்படுறாங்க. போய் எல்லாரும் ஒருவரோட ஐக்கியப்படுறாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படியே ஐக்கியப்படுறாங்க, ஒருமனப்படுறாங்க. இந்த கடைசி காலத்துல சாத்தான் பண்ற ஒரு பெரிய தீமையான காரியம், குடும்பத்துல ஒரு மனதை கெடுக்கிறது, நம்ம வாழ்க்கையில ஒரு மனதை கெடுக்கிறது. ஒரு மனதை கெடுத்து நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை தடுப்பதற்கு சத்துரு போராடலாம். ஆனா இந்த கால்களில் ஆண்டவனோடு பேசுகிறார், நீங்கள் ஒரு மனப்பட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எப்படியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மனதை காத்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது நம்ம குடும்பத்துல ஒரு மனதை காத்து கொள்ளணும். ஒருமனப்படுவதற்காக முயற்சி எடுக்கணும். ஒருமனப்படுவதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்கள் வாழ்க்கையின் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு வருகிறது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணி எவ்வளோ காரியம் செய்தாலும் அநேக நேரத்தில் ஒருமனம் இல்லை அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வல்லமையை நம்மளால பார்க்க முடியாது. இந்த கடைசி நாட்களாக தான் சாத்தா குடும்பங்களை ஒரு மனதை கெடுக்கிறான், சபையில ஒரு மனதை கெடுக்கிறான், ஐக்கியத்தை கெடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் மாற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் நம் வாழ்க்கையில் ஒரு மனதை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரம் நம் ஊக்கமாய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த நாட்களில் இருக்கிற பலவிதமான சூழ்நிலை ஜனங்களுக்காக மன்றாடி வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது
இடைவிடாமல் ஜெபம் செய்யும்போது, நம் நேரத்தை ஜெபத்திலேயே அதிகம் செலவழிக்கும் போது அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அதிகப்படியான நேரத்தை ஜெபத்திலும் வேண்டுதலிலும் செலவழிக்க நம்மை ஒப்பு கொடுத்து முடிந்த அளவு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார், நீங்கள் வல்லமை பெறுவீர்கள், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு காத்திருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்க. எப்படி காத்திருங்க? ஒருமனப்படுங்க, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். உற்சாகம் அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கைவைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். இந்த காலவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். கவனிக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்கு கொடுத்திருப்பார், ஆசீர்வாதங்களை சொல்லியிருப்பார். ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி சொன்னதோட நிற்கிற தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் வாழ்க்கையில நிறைவேறியது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாழ்க்கையில கிடைத்தது. காரணம், அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார். ஆமென் சொல்லுவோமா? வேதத்துல வாசிக்கிறோம் 15வது வசனம். அந்தபடியே அவர் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான். எப்படி காத்திருந்தான்? பொறுமையாய் காத்திருந்தான். இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை காத்திருப்பது என்றால் என்ன? பொறுமையாய் இருப்பது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாத வாக்கு கொடுத்திருக்கிறார், நன்மைகளை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நாம் பொறுமையாய் இருக்க முடியவில்லை. ஆபிரகாமுக்கு 75 வயதுல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன்னை பெருக பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்கல பாருங்க. 100 வயசு ஆகுது. ஆபிரகாம் 25 வருஷம் போயிடுச்சு. ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொல்லி 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், எங்க பெருக பண்ண போறேன், நானே தாத்தாவாயிட்டு, சாரா 90 வயசு ஆகி போச்சு, அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு வழி காணும், எல்லாம் தடையும் பிரச்சனையும் போராட்டமும் எல்லாம் தீமையுமாக இருக்கிறது. அல்லேலூயா. காரியங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகளை காணோம், ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன்னை பெருக பண்ணுவேன். ஆனா வேதத்துல ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுகிறது, அவன் பொறுமையாய் காத்திருந்தான். இந்த கால வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பொறுமை, கர்த்தர் சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள், ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமையாய் இருப்பது கொஞ்சம் கடினமான காரியம். வேதத்துல வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பொறுமை இல்லாம போயிட்டாங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 32:1 வாசிக்கிறோம். மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட போது, கவனிக்கீங்களா, லேட் ஆகுது. மோசே மலை மேல, சீனாய் மலை மேல ஏறி போனார், ஆனா அவர் வர லேட் ஆகுது. தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட போது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி, கவனிக்கீங்களா, அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும்,
ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். கவனிக்கீங்களா? இந்த ஜனங்கள்லாம் பொறுமை இல்லாம ஆயிட்டாங்க. மோசே சீனாய் மலையில அங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறார். நல்லா கவனிக்கீங்களா? அவங்களுக்காக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். சீனாய் மலையில அந்த 31வது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சிகள் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவரே விரலால எழுதின 10 கட்டளைகள் இருக்கிற அந்த பலகையை கர்த்தர் மோசே கையில கொடுக்கிறார். இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்காக அநேக நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சீனாய் மலையில அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும், ஆரோனுக்கு என்ன செய்யணும் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். பலிகளை எப்படி செலுத்தணும், நான் எப்படி உங்களோட பேசுவேன், ஆசரிப்பு கூடாரத்துல எங்க இருந்து நான் உங்க கூட எப்படி எல்லாம் பேச போகிறேன், ஆண்டு பல காரியங்களை மோசையிட்ட பேசிட்டு இருக்கிறார். இவங்களுக்காக பேசிட்டு இருக்கார். இவங்களுக்காக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் சீனாய் மலையில. ஆனா கவனிக்கீங்களா? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார். கீழே இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க லேட் ஆகுது, மோசைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த கால வேளையில் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, லேட் ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத, நீங்கள் பார்க்காத, உங்கள் புத்திக்கு எட்டாத அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் அறியாது இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாய் காத்திருங்கள். உங்களுக்கு பொறுமை இல்லை. ஆரோன் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்குங்க. ஆரோன் சொன்னாங்க, காத்துல இருக்கிறவங்க கலத்தி கொடுங்க. அவர் ஒரு கண்ணுக்குட்டி, தங்க கண்ணுக்குட்டி உண்டாக்கி சொல்றார், இதெல்லாம் தான் உங்க கடவுள் வணங்குங்க. ஆண்டவர் உன்னதமான தேவன் அவங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார். இவங்க பொறுமை இல்லாம வழி விலகிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில பொறுமையா இருக்காம, விசுவாசத்துல பொறுமையா இருக்காம போனா சாத்தான் தவறான வழிக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவோம். கவனமா இருக்கணும். கைவைத்திய அமைச்சு சொல்லுவோம், மிக வேதனை. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவங்களுக்காக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிட்டு அந்த 2 கற்பலையை கொண்டு வந்து மோசே உடைச்சிட்டார். இவ்வளோ பெரிய பிளஸிங். இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஆனா ஆபிரகாம் பொறுமையா இருந்தார். பொறுமையா காத்திருந்து ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த கால வேளையில காத்திருப்பது என்றால் என்ன? பொறுமையாய் காத்திருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். காத்திருப்பது என்றால் என்ன? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறுவீர்கள். ஆமென் சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம தியானம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் காத்திருப்பது 3வதாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, கவனிக்கீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து காத்திருக்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு பொறுமையாய் காத்திருக்க, ஆண்டவருடைய வருகையில் நாம் அவரோடு கூட போவதற்கு ஆயத்தமாய் காத்திருக்க. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, இன்னைக்கு வாசித்த 5வது சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் ஒவ்வொரு நாளும் எப்படி காத்திருக்கிறார். 3வது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் காலையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாருன்னு சொல்லி? காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க. காலையிலே கர்த்தர் சமூகத்துல ஆயத்தமா காத்திருக்கிற தேவ பிள்ளை தாவீது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் அழகா சொல்றார், காலையிலே ஆயத்தமா காத்திருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆயத்தமாய் காத்திருப்பது மிக அவசியம்.
எதற்கு? ஆண்டவருடைய வருகைக்கு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். கவனிக்கீங்களா? பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க, தீவட்டியை பிடித்துக் கொண்டு. இஸ்ரவேல் தேசத்துல இரவுல திருமணம் நடக்கிறது. மணவாளனை வரவேற்க 10 கன்னிகைகள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். மணவாளன் வர தாமதமாகிவிட்டது. இரவுல அந்த மணவாளன் வரவில்லை இன்னும். அதனால் 10 கன்னிகைகளும் தீவட்டியை வைத்துக் கொண்டு தூங்கி விட்டார்கள். ஆனால் மணவாளன் இரவிலே வந்தபோது இந்த 10 கன்னிகைகளும் எழுந்து அவர்கள் விளக்குகளை ஆயத்தப்படுத்தி அவர்கள் எதிர்கொண்டு போக பிரயாசப்படும் போது எல்லாருடைய விளக்கம் அணைந்து போகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 5 பேர் புத்தியாய் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? எக்ஸ்ட்ரா இன்னொரு பாத்திரத்துல அவங்க என்ன கொண்டு வந்ததை ஊற்றி, வேதம் சொல்லுகிறது, அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் 5 பேர் என்ன வாங்க போயிட்டாங்க. இந்த 5 பேர் மணவாளனை எதிர்கொண்டு போய் வரவேற்கிறாங்க. மணவாளன் அவங்க கூட போயிட்டார், கதவை பூட்டிட்டார். என்ன வாங்க போனவங்க திரும்ப வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவர் மணவாளன் சொல்லிட்டார், நீங்க யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். கவனிக்கீங்களா? வேதத்துல வாசிக்கிறோம் 10ஆவது வசனம் 25:10. அப்படியே ஸ்தோத்திரம். அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள், கவனிக்கீங்களா? ஆயத்தமாய் காத்திருங்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், காத்திருங்கள். எப்படி காத்திருங்கள்? ஆயத்தமாய் காத்திருங்கள். நீங்கள் ஆயத்தமாய் காத்திருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவிய மகா அலெக்சாண்டர் தேவனுடைய பிள்ளைகளை கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அவர் இளம் வயதில் மரித்து போக சூழ்நிலையில் அவர் சொன்னாரா, என்னுடைய சவப்பெட்டிகளை 2 ஓட்டை போட்டு ஒரு பக்கம் இந்த கையை தொங்க விட்டுட்டு தூக்கிட்டு போங்கய்யா. எதுக்கு இப்படி சொல்றீங்க ராஜா? இப்படி சொல்லிட்டீங்களே. நான் சொன்னேன், நான் நிர்வாணியா ஒண்ணு இல்லாம தான் அந்த உலகத்துக்கு வந்தேன். ஆனா நான் ஒண்ணு இல்லாம தான் அந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவாங்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தின மகா அலெக்சாண்டர் சொன்னார், நான் ஒண்ணு இல்லாமலே போறேன், எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா பவுல் சொன்னார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்க. காரணம், ஆயத்தமாயிருந்தார். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அவருக்காக ஆயத்தமாய் காத்திருங்க. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. உலகத்தின் எல்லா அழிவு போகும். ஆனால் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி ஜெபம் பண்ற ஜெபம், நீங்க ஆண்டவரை துதிக்கிற துதி வீணா போகாது. வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தையே பார்த்து கொண்டிருக்காம ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாய் காத்திருங்கள். இயேசு வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்க வேண்டும். நாம் அவரோடு கூட நமக்காக கவனிக்கலாம். இந்த பூமியில நாம ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. நமக்கு நிரந்தரமான ஒரு குடியிருப்பு பரலோகத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவோம். இந்த காலங்களிலே ஆண்டவர்களை பார்த்து சொல்றார், கர்த்தருக்கு காத்திருங்க. ஆயத்தமா காத்திருந்த 5 கன்னிகைகள் உள்ள போயிட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தம் இல்லாம ஆமா எண்ணெய வைக்காம ஒருவேளை நேரத்துள்ள எண்ணெயிலே உட்கார்ந்து இருந்தாங்களான்னு தெரியல. டெய்லி ஆண்டவர் சமூகத்துல எண்ணெயை வாங்கி
ஆயத்தமா வச்சிருங்க. தேவ சமூகத்துல டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றார், ஒவ்வொரு நாளும் காலையிலே அல்லது ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் காலமே ஆயத்தப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப வாழ்க்கையை விடாதீங்க, பைபிள் வாசிக்கிறத விடாதீங்க. எக்காரணம் கொண்டும் கர்த்தருக்கு ஆயத்தமா இருக்கிறத விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுவோமா? இந்த காலங்களில் ஆண்டவரோடு பேசி இருக்கிறார், கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? ஒன்று, ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து காத்திருங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, ஆயத்தமாக காத்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆயத்தமாய் காத்திருங்கள். ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரத்தினால கர்த்தர் நம்ம பேசிய வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு காத்திருக்கிற அந்த கிருபை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு காத்திருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்று வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே, ஜீவனுள்ள தெய்வமே இயேசு ராஜா, நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாய் காத்திருந்து கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத சோதனைக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அது கண்களுக்கு காணாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் வைத்திருக்கிறீர். நாங்கள் பொறுமை இல்லாமல் அல்லேலூயா அசட்டை செய்து விடாதபடி ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் பொறுமையாய் காத்திருந்து அற்புதத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலை எப்படி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அதை எல்லாவற்றையும் விட பெரிய தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக ஆண்டவரை எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை ஒருவரை இழந்து போகாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும், சாட்சியாக நிறுத்தும். நீங்க மகிமைப்படுங்க. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லா சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.